தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிசி திதியில் பிரதோஷத்தன்னைக்கு பிறகுது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு அற்புதமான ஒரு தினம். மறந்துடாத இதை செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார். சனி பிரதோஷத்தை அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார். குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, கடவுளுக்கே வந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோங்கிறதால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். பல பேர் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற கதையை பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், அதை எதுக்கு பார்த்துக்கிட்டு பேசாமல் விட்டுட்டு போங்க ஜோசியரை, ஏன் அதை வேறு ஞாபகப்படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி அற்புதமான இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில். என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வக்கரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். இது ஒரு பக்கம். சரி, குரு பகவான் இப்போ தனஸ்தானத்தில் இருக்கார். ரிஷபராசிக்கு குரு போயிட்டாரு. அது ஒரு அற்புதமான இடமாச்சே, நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே ஜோசியரை அப்படின்னு பலர் நினைக்கலாம். இந்த சனி பகவான் வக்கரம், குரு பகவான் அற்புதமான இடம். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா காசு பணம் கொஞ்சம் வரல. அதுமாரி திருமண தடை அப்படிங்கிறது ஏகப்பட்டது. குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் குரு, அப்போ கூட திருமணத்தில் தடை வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்திருக்கும். இந்த ஒரு மனப்பான்மையோடு தான் நீங்கள் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே நுழையிறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. எப்படி ஜோசியரை திடீர்னு என்ன மாற்றம் நடந்துற போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது குருவருள் இருந்தால் திருவருள் இருக்கும். இந்த மாதத்தில் குரு பகவான் மங்கள யோகம் அடைஞ்சிருக்காரு. செவ்வாய் உங்களோட ராசிக்கு அதிபதி, அவரோட கூடியிருக்காரு. ஏற்கனவே தான் அவர் குருமங்கள யோகம் அடைஞ்சு ஒரு 20 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான சூரிய பகவான் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் ஆட்சி பெற்று போய் தன்னோட சொந்த வீட்டில் உட்கார போகிறாரு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி, ஆவணி மாதம் 1ஆம் தேதி. அப்போ இந்த ஆடியை நீங்கள் மொல்ல நவுத்தி போடுங்க. எதுவும் புதுசாக திட்டம் போட வேணாம். ஏதோ செய்ய வேண்டிய வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருங்க. 10 ரூபா வருமானம் கம்மியாக வருது, வேலை தேடி போகிறேன் கிடைக்கல, பரவாயில்ல போ, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன், ஒரு 15 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புது முயற்சி ஏதாவது எடுக்காமல் தள்ளிக்கிட்டே போயிடுங்க. முள்ள ஆவணி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷத்தில் பிறகுது. இந்த ஆகஸ்டே பிரதோஷத்தில் தான் பிறகுது. ஆவணி மாதம் சனி மகா பிரதோஷத்தில் பிறக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான நாள். உங்களோட ராசிக்கு அதிபதியோட செவ்வாயோட நெருங்கிய நட்பு கிரகம், உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஆட்சி பெற்று உட்கார போகிற நாள். எந்த இடத்துல கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்தில் 5ஆவது வீட்டில் போய் உட்கார போகிறாரு. இதன் பிறகுதான் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிறத அடைய போகுது. என்ன நன்மை கிடைக்கும் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது ஆவணி மாதம் தொடங்கின உடனே இந்த ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட போகிற ஒரு மாதமாக இருக்க போகுது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானத்தில் மங்கள யோகம் அடைஞ்சிருக்கிற குரு குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வேலைகளை செய்வார். உங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த வரன் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உடனே செட் ஆகும்.
ராத்திரி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு வரன் பார்த்துடணும், ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், மகளுக்கோ இல்லை உங்களுக்கோ கூட இருக்கலாம். பெற்றோர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பையலுக்கு வயசாகிட்டே போகுது, ஒரு பொண்ணை பார்த்துடணும், இல்லை பொண்ணுக்கு வயசாகிட்டே போகுது, நல்ல இடமா ஒன்று பார்த்துடணும் அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா காலையில் 4 வரன் ஒரு சொந்த பந்தம் மூலியமாகவோ புரோக்கர் மூலியமாகவோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நடந்துடும். பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே நடந்துடும், 25 வயசுக்கு முன்னாடியே நடந்துடும். அப்படி இல்லைன்னா 35 தாண்டி இழுத்துக்கிட்டு கிடக்கும். என்னடா இது, என் வயசில் இருக்கிறவங்களாம் என் கூட படித்தவங்களாம் அவன் பிள்ளையே பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான், நான் இன்னும் தனியாகவே உட்காந்துருக்கேன், இப்படியே இருக்கேன், என்ன பண்ணுறது, ஒரு நல்ல தொழில் அமையல, சில பேருக்கு வீடு சொந்த வீடு இருக்கான்னு கேட்டு தள்ளி போகுது, இப்படி ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று தட்டிக்கிட்டே இருந்தால் என்ன வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். உங்களோட வசதிக்கு தக்க, உங்களோட எதிர்பார்ப்புக்கு தக்க, உங்களோட கல்விக்கு தக்க ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அமைஞ்சிரும். நான் அடித்து சொல்கிறேன், வரன் பார்க்குறவங்க ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க ஆரம்பிங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்குள்ளேயே 2 வார காலம் டைம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது அமைஞ்சிரும். அதுமாரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுத்துரும். ஒரு நிரந்தர வேலை இல்லை, நானும் வேலை தேடி அலையாத இடம் கிடையாது, எங்கெங்கேயோ சுற்றி பார்த்துட்டேன், படித்ததுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ இருக்கிற வேலையில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு தொழில் செய்கிறேன், 10 ரூபா பெருசாக வருமானம் இல்லை, ஒரு மாதம் 10 ரூபா வருது, ஒரு மாதம் 10 ரூபா வரமாட்டேங்குது, இதை நம்பி ஒரு லோன் கூட போட முடியல, 10 ரூபா கடன் கூட வாங்க முடியல, திடீர்னு வரலன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் நிரந்தர தொழில் அப்படிங்கிறது அமையும். தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சீங்க, நிச்சயமாக அந்த தொழில் அப்படிங்கிறத வெற்றியை நோக்கி பயணிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சின்ன சின்ன மாற்றம் செய்யுங்க. தொழில் நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, செய்யக்கூடிய வேலையை வேறு இடத்துக்கு மாற்றி பாருங்கள். இல்லை நான் சொந்த வீட்டில் தொழில் பண்ணுறேன், என்னால் வாடகைலாம் கொடுக்க முடியாது ஜோசியரை அப்படின்னா ஒரு அறையிலேருந்து மற்றொரு அறை, அதுமாரி வீட்டில் படுக்கை அறை வேறு இடத்துக்கு மாற்றுங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றம். இதுமாரி குடியிருக்கிற வீடு இருந்ததுன்னா வேறு திசைக்கு மாற்றுங்க. கிழக்கு பார்த்த வீட்டில் குடி போனீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான யோக பலன் இருக்குது. அப்படியே இல்லைன்னாலும் கிழக்கு பார்த்த பகுதியில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஜன்னல் திறந்துருக்கணும். அந்த உதயமாகக்கூடிய சூரியனோட வெளிச்சம் உங்களோட வீட்டுக்குள்ளே வரணும். வந்துட்டாலே அற்புதமான மாறுதல் அப்படிங்கிறது நிறையா கிடைக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4வது வீட்டில் புத்திகாரகன் புதன் வக்கரம் அடைஞ்சிட்டார். அப்போ நீங்கள் என்ன யோசித்தாலும் ஒரு நல்ல சிந்தனை அப்படிங்கிறதே வராது, போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் 13ஆம் தேதி அன்னைக்கு புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார், பலமாயிடுறாரு. அது வரைக்கும் நீங்கள் எதை பற்றியும் போட்டு யோசித்து முடிவு எடுக்க வேணாம். 13ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நேரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த நேரத்தில் யோசிச்சிங்க அப்படின்னா நல்ல முடிவுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பெரிய முயற்சி எதுவும் செய்ய வேணாம். சிம்மராசிக்கு சூரியன் பயிற்சியாகி போன பிறகு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறதால யோகம் நிறையா வரும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். வீட்டில் உங்களை தாண்டி இன்னொருத்தர் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு, உதிரி வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது. அதுமாரி சனி பகவான் மட்டும் வக்கரமடைஞ்சிருக்கார், லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வக்கரமடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். விரயத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10க்கும் 11க்கும் அதிபதியான சனி வக்கரமடைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காது தான். பரவாயில்ல, எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உழைச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா உழைக்கிறவனை தான் சனிக்கு பிடிக்கும். அவர் நீங்கள் உங்களோட உழைப்பை பார்த்து அவரே வாரி கொடுப்பார். அந்தளவுக்கு கடுமையாக உழைக்கணும். சட்டத்திற்கு புறம்பு இல்லாமல், இன்னொரு உசுருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், பிறர் மனசு நோகாமல் உங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருங்க. இதான் கர்ம வினைகளின்படி வாழ்கிறது அப்படிங்கிறது. இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. எந்த நேரத்துலையும் வாழ்க்கையை நினச்சி சலிப்பு தட்டக்கூடாது. இப்போ நீங்கள் சலிப்பு தட்டுற மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் பரவாயில்ல, மற்றவனை பார்க்குறப்ப நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேர்மறை சக்திகளை பெருக்கிங்க. மனசு கஷ்டமாக இருக்குன்னா போய் ஒரு கோவிலில் போய் உட்காருங்க, கடவுளை வணங்குங்க, யோகா தியானம் செய்யுங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்குள்ளே அற்புதமான ஒரு வாழ்விக. உங்களோட எண்ணம் அப்படியே ஈடேறும். ஒரு அற்புதமான மாதம், ஒரு உன்னதமான மாதம். ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் ராகு இருக்காரு. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு அரளிப்பூ மாலை சாத்துங்க. அது மாதிரி துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அதை தூர கிடாச்சிட்டு அதை இல்லை ஏதாவது ஒரு சாதங்க தான் வீட்டுக்கு கிளறி கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். அதை நாம் எச்சிப்பட்டு சாப்பிட்றக்கூடாது. அந்த எலுமிச்சை தோலில் தீபம் ஏற்றணும். அந்த சாதத்தை, எலுமிச்சை சாதம், குரு பகவானுக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு குரு பகவானையும் மனசார வணங்குங்க, துர்க்கையவும் வணங்குங்க.
ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் அமைச்சு கொடுக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.